சென்னை வந்ததும் சிபியை பார்க்கச் சென்றான் அருண். அவனுக்கு ஏற்கனவே பார்த்து வைத்த வீடுகளை சென்று பார்த்து ஒன்றை முடிவு செய்தான். அப்போதே இரவாகிவிட்டது. உடன் வந்த ஓட்டுநரை புறப்படும்படி பணித்துவிட்டு சிபியின் வீட்டிற்கு சென்றனர். புது இடம், வேறு ஒருவர் வீடு எதுவும் அவன் தூக்கத்தை பாதிக்கவில்லை. காலை ஏதோ சத்தம் கேட்டுதான் எழுந்தான். அம்மா, அவனே இன்னும் தூங்குகிறான். அவனுக்கு காபி கொடுக்க என்னையே எழுப்புகிறாய் என்று சிபியின் குரல். மணி 8 தாண்டி இருந்தது. எழுந்து தயாராகி வரவும் காலை உணவு தயாராகி இருந்தது. சிபியும் அருணும் உணவு அருந்திவிட்டு கிளம்பினார்கள். செல்லும் முன் சிபியின் தாய்க்கு நன்றி தெரிவித்து விட்டு கிளம்பினான். வடிவமைக்க வேண்டிய இடத்திற்கு சென்றனர். ஏற்கனவே இருந்த அமைப்புகளை முழுவதும் கலைத்து விட்டனர். இருவருமே மேற்பார்வை செய்துவிட்டு புதிய சரக்குகளை இறக்க ஆட்களுக்கு கட்டளையிட்டான் அருண். இவர்கள் செய்வது மேற்பார்வை என்றாலும் கவனம் தவறினால் பொருட்களை வீணடித்து விடுவார்கள். வேலை நேரத்தில் சிபி அல்லது அருண் இங்கேயே இருக்க வேண்டும். அவர்கள் அமர்வதற்கு என்று ஒரு சிறிய மேஜை, நாற்காலி மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற பொருட்களை எங்கே வைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக திட்டமிட்டு கொண்டிருந்தனர். முதலில் சீலிங் வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதால் ஃபால் சீலிங், விளக்குகள், ஒளிப்பெருக்கி, அதன் மின்சார இணைப்புகளை சரிபார்க்கும் வேலையை தொடங்கினர். அப்போது அருணின் செல் அதிர்ந்தது. வேலை நேரத்தில் ஒளியை குறைத்து விடுவது அவன் வழக்கம். அன்னை தான் அழைத்தார். ஊருக்கு சென்று ஒரு ஃபோன் கூட செய்யவில்லை. எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா என்றாள் பார்வதி. எல்லாம் நன்றாக இருக்கிறது. நானே அழைக்கலாம் என்று இருந்தேன். எல்லோரும் நலம்தானே என்றான். இங்கே எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். நீ உன்னை ஒழுங்காக கவனித்துக்கொள். வீடு பிடித்து விட்டதாக மகேஷ் சொன்னான். பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டுமே. நானும் அப்பாவும் வரட்டுமா? நீங்கள் இங்கே வந்தால் பாட்டியை யார் பார்த்து கொள்வது? ஓரிரு நாளைக்கு வேதாத்தை பார்த்து கொள்வாள். நான் வரட்டுமா? வேண்டாம் அம்மா, அது ஒரு 2 மணி நேர வேலை. கடையில் தேர்வு செய்து வைத்து விட்டால் அவர்களே கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள். நான் பார்த்து கொள்கிறேன். சரி, நீ வேலையை பார். நான் இரவில் மீண்டும் அழைக்கிறேன் என்று வைத்தாள் பார்வதி. சென்னை வந்ததும் குறுஞ்செய்தி அனுப்பியதுடன் சரி. அவன் ஊருக்கு அழைத்து பேசவே இல்லை. இனிமேல் இப்படி செய்யக்கூடாது. தினமும் முதலில் வீட்டிற்கு அழைத்து பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது போகலாமா என்றான் சிபி. எங்கே என்றான் அருண். வெறும் வீட்டிலேயா இருப்பாய்? சென்று வேண்டியதை வாங்கிவிடலாம். அவர்கள் வீட்டில் கொண்டு வந்து போட ஓரிரு நாள் ஆகலாம். இப்போது சொல்லிவிட்டேன். பொருட்கள் வரும் வரை நீ என் வீட்டில்தான் இருக்க வேண்டும். நேற்று போல் வெறும் வீட்டில் இருக்கிறேன், ஹோட்டலுக்கு போகிறேன் என்று மீண்டும் தொடங்காதே என்றான். சிபியின் வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அதிக அறைகள் இல்லை. இவன் இருக்கும் நேரம் யாராவது வந்தால் அங்கே தங்க அதிக அறைகள் இல்லை என்பதால் முதல் நாள் ஹோட்டலில் தங்குவதாக கூறினான். ஆனால் சிபி விடவில்லை. மீண்டும் அங்கே செல்ல அவனுக்கு தயக்கமாக இருந்தது. சிபிக்கோ அவன் பெற்றோருக்கோ தொல்லையாக இருக்குமோ என்று பயந்தான். சீக்கிரம் அவன் இருக்கும் வீட்டை சரியாக அமைக்க வேண்டும் என்று உடனே இருவரும் புறப்பட்டனர். வீட்டிற்கு தேவையான பொருட்களை பெரும்பாலும் ஒரே கடையில் வாங்க அவர்களும் மறுநாளே பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து இறக்குவதாக கூறினர். 2 நாட்களில் கிடைத்த நேரத்தில் மெதுவாக வீட்டை அமைத்தான் அருண். அந்த வாரம் ஊருக்கு ஒரு முறை சென்று வர திட்டமிட்டான். காரில் சென்று வருவது வீண் அலைச்சல் என்று ரயிலில் சென்றான். சென்னை வேலை பற்றி எல்லோரிடமும் கலந்து பேசினான். மறுநாள் ஞாயிறு என்று மேகமலை கூட்டு போகும்படி சத்யா கேட்கவும் அவனுக்கும் ஒரு பயணம் தேவைப்பட்டது. அத்தையை விட்டு நான் வரமாட்டேன், நீயும் தனியாக போக வேண்டாம் என்றாள் பார்வதி. நாள் முழுவதும் நீ அம்மாவை பார்த்து கொள்கிறாய். இப்போது அம்மா நன்றாகத்தான் இருக்கிறார். நீ சென்று வா என்றார் சிவநாதன். சிவநாதன் வர மறுக்க பார்வதியும் சத்யாவையும் அழைத்து செல்ல அத்தை மகள் கீர்த்தியும் உடன் சேர்ந்து கொண்டாள். சனிக்கிழமை மதிய உணவை முடித்து கொண்டு கிளம்பினர். அவர்கள் வீட்டிலிருந்து 3 மணி நேர பிரயாணம். சிவநாதன் மற்றும் நண்பர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு சிறிய எஸ்டேட் மற்றும் வீட்டை வாங்கி போட்டிருந்தனர். 4 குடும்பங்களில் 2 அதிகம் வெளிநாட்டு பயணத்தை செய்வதால் அவர்கள் பெரும்பாலும் மேகமலைக்கு வருவதில்லை. மற்ற நண்பரும் பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து வரும்போது மட்டும் அங்கே தங்குவார்கள். இப்போது யாரும் அங்கே இல்லை என்பதால் இவர்கள் சென்று வர தடை இல்லை. எஸ்டேட் வீட்டில் மேலாளர் குடும்பம் ஒரு பகுதியில் இருந்தனர். வீட்டை பராமரிப்பது, எஸ்டேட் வேலைகளை பார்ப்பதும் அவர் வேலை. இவர்கள் அங்கே செல்லும்போது வேலைக்கு ஒரு ஆளையும் ஏற்பாடு செய்து விடுவார். அதிக நாள் என்றால் வள்ளியையும் அழைத்து செல்வார்கள். இப்போது ஒரு நாள் மட்டும் என்பதாலும்
பாட்டியின் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாலும் வள்ளி செல்லவில்லை. 2 வேளைக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து வைத்திருந்தாள். பார்வதி அதிகம் வெளியே சுற்ற விரும்புவதில்லை. முன்புறம் இருக்கும் சிட்டவுட்டில் அமர்ந்து கொண்டு புத்தகம் படிப்பாள். அவளுக்கு அதுவே பெரும் புத்துணர்ச்சி தருவதாக சொல்வாள். அருண், சத்தியன் கீர்த்தியை அழைத்து கொண்டு கொஞ்ச நேரம் சுற்றிவிட்டு வரும்போது இருட்டத் தொடங்கிவிட்டது. இவர்கள் வருவதற்குள் பார்வதி சப்பாத்தியும் காய்கறி சப்சியும் செய்து வைத்திருந்தாள். ஏற்ற இறக்கத்தில் நடந்ததால் உண்டவுடன் களைப்பு என்று சத்யாவும் கீர்த்தியும் படுக்கச் சென்று விட பார்வதியுடன் சிறிது நேரம் பேசலாம் என்று அவளிடம் சென்றாள். நீ படுக்கவில்லையா என்றாள் பார்வதி. இப்போதானே சாப்பிட்டோம், உங்களுடன் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று வந்தேன். சென்னையில் வீடெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா? அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. சமையலுக்கு ஆள் கிடைப்பார்களா? நீ சமைப்பதென்றால் உனக்கு நேரம் இருக்க வேண்டுமே. அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இங்கே இருக்கும் செய்தியை சொல்லுங்கள் என்றார் அம்மாவிடம். இங்கே என்ன பெரிய செய்தி? நீ சென்றதும் வீடே கொஞ்சம் வெறுமையாக இருக்கிறது. சத்யாவும் கீர்த்தியும் வீட்டில் இருப்பதே இல்லை. கல்லூரி முடிந்ததும் படிக்கிறேன் என்று அறைக்கு சென்று விடுகிறான், இல்லை வெளியே சுற்றப்போகிறான். அப்பாவும் இப்போது ஏதோ யோசனையில் இருக்கிறார் என்றான். பாட்டியின் உடல்நலம் பற்றி அப்பாவுக்கு கவலை. வேறு எதுவும் இல்லை அம்மா என்று அம்மாவை தேற்ற முயற்சி செய்தான் அருண். அது மட்டும் இல்லை கண்ணா என்று தொடங்கியவள் பேச்சை நிறுத்தி கொண்டாள். என்னிடம் என்ன தயக்கம், சொல்லுங்கள். முதலில் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறையா என்று பதறினான் அருண். சென்ற ஆண்டு செய்த உடல் பரிசோதனையில் அப்பாவுக்கு எல்லாம் சரியாக இருந்தது. இப்போது மருத்துவர் ஏதும் சொன்னாரா? அப்பா உடம்புக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் மிகவும் கவலையாக இருக்கிறார். கேட்டால் என்னிடம் சொல்லவில்லை. நீ ஊருக்கு செல்லும் முன் அவரிடம் பேசிப்பார். ஏற்கனவே ஒரு முறை பேசிய போது தந்தை சொன்ன காரணத்தை தாயிடம் சொல்லலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் போது பாட்டி வேறு அடிக்கடி உன் பெரியப்பா பேச்சை எடுக்கிறார். அவர் கவலைக்கு அது காரணமாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்றார். அவன் யூகம் சரியே. அப்பாவின் கவலை பெரியப்பாவை பற்றி இல்லை, அவர் குடும்பத்தை பற்றி. அவர்களுடன் பல ஆண்டுகளாக தொடர்பில்லை. அவர்களாக வீட்டை விட்டு சென்று விட்டனர். இதில் அப்பா தவறு என்ன இருக்க முடியும் என்று மகனின் எண்ணம். சென்னைக்கு புறப்படும் முன் அப்பாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. மறுநாள் ரயில் நிலையத்திற்கு செல்லும் முன் சிவநாதனிடம் பேசினான். துளசி அம்மாவின் அறையில் இருந்த தந்தையிடம் பேச வேண்டும் என்றான். முதலில் தொழில் விஷயம் என்று எண்ணிய சிவநாதன் மகன் வேறு விஷயம் பேச மௌனமாக இருந்தார். அப்பா, அம்மாவும் உங்களை பற்றி கவலைப்படுகிறார். பெரியப்பா குடும்பத்தை பற்றி இன்னும் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பாட்டி அடிக்கடி பெரியப்பா பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். பெரியம்மா அவர்கள் பெற்றோர் வீட்டுக்குத்தானே சென்றிருப்பார்கள். வேண்டுமென்றால் நான் சென்று அவர்களை அழைத்து வருகிறேன் என்றான். நானும் அது பற்றி தான் யோசிக்கிறேன். முதலில் அவர்கள் பழைய இடத்தில்தான் இருக்கிறார்களா என்று விசாரித்து நானே சென்று கூட்டி வர வேண்டும் என்றார். அவர்கள் விலாசம் கொடுங்கள், நான் விசாரிக்கிறேன் என்றான். நண்பர் ஒருவரிடம் சொல்லி இருக்கிறேன், அவர் விசாரிப்பதாக சொல்லி இருக்கிறார் என்றார் சிவநாதன். அவருக்கு முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். பாட்டிக்கு அவர்களை பார்ப்பது சந்தோஷம் என்றால் நாம் நிச்சயம் செய்வோம் என்று தந்தைக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டார். பாட்டி அடிக்கடி தன் மூத்த புதல்வன் பேச்சை எடுப்பதாக பார்வதி கூறவும் அவர்களை தந்தை தேடுவதாக நினைத்தான். மற்றபடி பாட்டி அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டதாக தெரியவில்லை. எப்படியோ தந்தையின் கவலையை குறைக்க வேண்டும் என்று எண்ணினான். சென்னை வந்ததும் வேலையில் அவன் அதை கொஞ்சம் தள்ளி போட்டான் என்றாலும் மறக்கவில்லை. அலுவலகத்தில் லிப்டில் செல்வதுதான் நித்யாவின் வழக்கம். ஏற்கனவே 1 மணி நேர பேருந்தில் பிரயாணம் செய்து வந்து மீண்டும் 4 மாடிகளில் படிகளில் ஏறினால் அலுவலகத்திற்குள் செல்லும் போதே சோர்வுடன் தான் செல்ல வேண்டும். அந்த கட்டிடத்தில் வேறு பல நிறுவனங்களும் இருப்பதால் அறிமுகம் இல்லாத பலர் லிப்டில் வருவது வழக்கமே. அதுவும் காலையில் சற்றே நெரிசலாக இருக்கும். அன்று அவள்தான் முதலில் ஏறினாள். அவளுக்கு பின் பலர் ஏற 4வது தளத்தில் அவள் இறங்குவது கடினம் போல் இருந்தது. அதுவும் அவளுக்கு முன் நிற்கும் ஒருவன் சிலை போல் அசையாமல் அப்படியே நின்றான். அவன் அலைபேசியில் வேறு பேசிக்கொண்டிருந்தான். அவனை 2 முறை அழைத்து பார்த்தான். அவன் திரும்புவதாக இல்லை. வேறு வழியின்றி ஒரு விரலால் அவன் கையை இடித்தாள். பக்கவாட்டில் பார்த்தவன் நான் இறங்க வேண்டும் என்றதும் வழிவிட்டான். நன்றி உரைக்க அவன் முகத்தை பார்த்தாள். ஒரு கணம் அப்படியே நின்றான். அதற்குள்
அவள் பெயர் சொல்லி யாரோ அழைக்க, ஏய் நித்தி, நீ இங்கே இருந்தாயா? திரும்பினாள். அவள் தோழி அருணா. அதற்குள் 4ஆம் தளம் வந்தது. அவனுக்கு நன்றி சொல்லாமலேயே இறங்கினான். இறங்கி செல்லும் முன் ஒரு முறை அவனை திரும்பி பார்த்தாள். எங்கேயோ பார்த்த முகம். அவள் யோசனையுடன் நிற்பதை பார்த்து, என்ன ஆச்சு என்றாள் அருணா. தெரிந்தவர் போல் யாரோ இருந்தார்கள். பெண்ணா? இல்லை. அதுதானே பார்த்தேன். நீ நின்று திரும்பி பார்த்தாய் என்றால் ஆள் பிரமாதமாக இருக்க வேண்டும். யார்? உனக்கு வழிவிட்டு நின்ற அந்த உயரமான ஆள்தானே? நித்யா ஆம் என்பது போல் தலையாட்ட நினைத்தேன். ஆள் நல்லா ஸ்மார்ட். மீண்டும் பார்க்க முடியுமான்னு தெரியவில்லை. நாம் கல்லூரி சீனியராக இருக்குமோ என்றாள் நித்யா. நான் சரியாக கவனிக்கவில்லை. நீ அவரை விலக்கி கொண்டு வரும்போது பார்த்தேன். முகம் சரியாக தெரியவில்லை. முகம் சரியாக பதியாமல் எப்படி ஸ்மார்ட் என்றாய்? ஏய், பார்த்தவுடன் தோன்றும் இல்லையா? நல்ல உயரம். எனக்கு உயரம் என்றாலே பிடிக்கும். அருணா சற்று உயரம் குறைவு. அதனால் உயரமாக யாராக இருந்தாலும் ஸ்மார்ட் என்பாள். இருவரும் நண்பர்கள் ஆன பிறகு நித்யாவிடம் அருணா அடிக்கடி சொல்வாள், உயரம் அதிகமாகி இருந்தாலே கம்பீரம் தானாகவே வந்துவிடும். நீ சாதாரணமாக நடந்தாலே ஒரு கம்பீரம் தெரிகிறது. நான் தான் குட்டை கத்தரிக்காய் மாதிரி இருக்கிறேன் என்பாள். நாம் கம்பீரம் என்பது நம் எண்ணத்தில் தான் இருக்கிறது. நான் சிறந்தவள் என்று நினைத்தால் கம்பீரம் தானாக வரும். எண்ணில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நீ யோசித்தால் நாம் எப்போதும் கம்பீரத்துடன் இருக்க முடியாது என்றாள் நித்யா. போப்பா, உனக்கு அது புரியாது என்றாள் அருணா. சரி விடு, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது நிச்சயம் 6 அடிக்கு மேல் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்து விடுவோம் என்றாள் நித்யா. பேசியவாறு அவர்கள் இருப்பிடத்தில் அமர அவர்களின் குழு தீர்மானம் ஆகிவிட்டதாக சொன்னார்கள். இருவரும் வேறு வேறு குழு. அது மட்டுமின்றி வேலையும் வேறு தளங்கள். நித்யா அருணா இருவருக்கும் ஏமாற்றம். முதலில் மேலாளரிடம் பேசி பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் இப்போது எதுவும் செய்ய முடியாது, சில மாதங்களுக்கு பிறகு பார்க்கலாம் என்றார்கள். குழுவில் இணைவதற்கு முன் சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இருவருக்கும் வேறு வேறு பயிற்சிகள். அதனால் இருவரும் அடிக்கடி அரட்டை அடிக்க முடியவில்லை. முக்கியமாக அவ்வப்போது வகுப்பில் நடக்கும் நகைச்சுவைகளை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அதனால் உணவு உண்ணும் நேரம் மட்டும் இருவரும் பேசிக்கொண்டனர். அப்படி ஒரு நாள் மதிய உணவை முடித்துவிட்டு அமர்ந்திருக்க அருணாவின் குழு தலைவர் ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருந்தார். அருணா அப்படியே விழுந்தடித்து கொண்டு செல்லும்போது அவள் அடையாள அட்டையை மேஜை மேல் வைத்துவிட்டு சென்று விட்டாள். அவர்கள் அலுவலகத்தில் எங்கு சென்றாலும் அந்த அடையாள அட்டை கையில் இல்லை, கழுத்தில் இருக்க வேண்டும். அருணாவிடம் கொடுக்க வேகமாக ஓடினாள் நித்யா. கூட்டம் வேறு தளம் என்பதால் அருணா லிப்டின் முன் இருக்க கதவு திறந்தும் அருணா உள்ளே நுழைந்தாள். ஏ அருணா என்று இவள் அழைக்க லிப்ட் கதவு மெதுவாக மூடத் தொடங்கியது. அவளும் தோழியின் குரலை கேட்டு கதவை திறக்கும் பொத்தானை அழுத்தினாள். உன் ஐடி என்று நீட்ட அருணாவின் பின் நின்ற இளைஞன் மீண்டும் நித்யாவின் கவனத்தை ஈர்த்தான். அன்று அவள் முன் வழியை மறித்து நின்ற அதே இளைஞன். தேங்க்ஸ்மா என்று அருணா வாங்கி கொள்ள மீண்டும் நித்யாவின் பார்வை அந்த இளைஞனிடம் சென்றது. அப்போது அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதுவரை அவன் யார் என்று யோசிப்பதை மறந்து இருந்தான். இப்போது மீண்டும் மூளை அவனை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று யோசிக்க தொடங்கியது. அருணா திரும்பி வந்ததும் மீண்டும் அவளிடம் கேட்டான். ஏய், இன்று பார்த்தாயா? யாரை? உன் பின்னால் நின்ற இளைஞன். அன்று சொன்னாயே சுமார்ட்டான ஆள் என்று. பின்னால் நின்றவரை எப்படி பார்க்க முடியும்? இன்றும் தவறவிட்டேனே என்றாள் அருணா. ஆனால் அருணா வருத்தம் விரைவாக தீர்ந்தது. அந்த வாரத்திலேயே ஒரு நாள் இருவரும் கீழ்த்தளத்தில் பழச்சாறு அறிந்து கொண்டிருந்த போது அவனும் அங்கே வந்தான். அவனையே பார்த்தால் தவறாக இருக்கும் என்று நித்யா பழச்சாறை பார்த்த வண்ணம் இருக்க அருணா அவனை பார்த்தான். ஆள் உயரம் மட்டும் இல்லை, பார்க்கவும் ஜம்மென்று இருந்தான். அவனும் இவர்கள் பக்கம்தான் பார்த்தான். உடனே திரும்பி விட்டான். ஏய், அவனும் இங்கே தான் பார்க்கிறான் என்று ரகசியமாக சொன்னான் அருணா. நித்யா அருணா சொன்னதை உறுதி செய்ய பார்த்தான். அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இனி இங்கே இருக்க வேண்டாம் என்று தோழியை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் நித்யா. நித்யாவுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஒரு அந்நியனை இவள் பார்த்து கொண்டிருக்க அவனும் பார்த்து விட்டானே, இனி அப்படி நேராமல் இருக்க வேண்டும். ஆனால் அருணாவிடம் கேட்டாள், நம் கல்லூரியில் பார்த்த மாதிரி இருக்கிறதா? இல்லையே, எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு மட்டும் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறது. ஒருவேளை உன் உறவுக்காரராக இருக்குமோ? அப்படி யாரும் இல்லை. அப்போது பூர்வ ஜென்ம நினைவோ என்றாள் அருணா. ஏய் உன்ன என்று தோழியை அடிக்க கை ஓங்கினான். நாட்கள் மெல்ல நகரத் தொடங்கியது. நித்யாவும் அருணாவும் அடிக்கடி சந்திக்க முடியவில்லை. பயிற்சி காலத்தில் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். உணவு இடைவேளை கூட சொன்ன நேரத்தில் இருக்கும். ஆனால் இப்போது அப்படி இல்லை.
இருவரும் சந்திக்க நேரம் கிடைப்பதே இல்லை. இதில் நித்யாவின் குழுவிற்கு வேலை அதிகமாக இருந்தது. அன்று மதிய உணவை கூட நித்யா உண்ணவில்லை. வேலையை முடிக்கும்போது மணி 2 தாண்டிவிட்டது. இப்போது அலுவலக உணவகத்தில் உணவு இருக்காது. ஒரு பழச்சாறை வாங்கி வர முதல் தளத்திற்கு சென்றான். திரும்பி வரும்போது லிப்டில் ஏறியவள் மூடும் பொத்தானை மட்டும் அமுக்கிவிட்டு அவள் இறங்க வேண்டிய தளத்தின் பொத்தானை அழுத்தவில்லை. ஏற்கனவே சிலர் லிப்டில் இருக்க இன்னும் ஒருவன் ஏறினான். அதே இளைஞன். அன்று போல் மீண்டும் சங்கடம் நேரக்கூடாது என்று அவனை பார்க்காமல் அவள் செல்லை நோண்டினான். ஆனால் அவன் அவளை பார்ப்பது போல் இருந்தது. நித்யா கண்டுகொள்ளாதவள் போல் இருந்தாள். செல்லில் குறுஞ்செய்தியை பார்த்து கொண்டிருந்தவள் இன்னுமா அவள் தளம் வரவில்லை என்று தலையை நிமிர்ந்தாள். லிப்ட் இப்போது 5வது தளத்தில் நின்றது. இப்போது அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அவள் சரியான பொத்தானை அழுத்தவில்லை என்று. சலிப்புடன் ஒரு மூச்சை வெளிவிட்டாள். சிலர் அவளை திரும்பி பார்த்தனர். லேசாக சிரித்துவிட்டு மீண்டும் செல்லை பார்த்தாள். இனி லிப்ட் 10வது மாடி சென்று திரும்பி வரும்போதுதான் இறங்க வேண்டும். அவளுக்கே எரிச்சலாக இருந்தது. வேலை அதிகமானதால் அடிக்கடி மற்றதை மறந்து விடுகிறாள். லிப்ட் 10வது தளத்தில் நிற்க அந்த இளைஞன் இறங்கும் முன் இப்போதாவது சரியான தளத்தில் இறங்குங்கள் என்றான். இவனிடம் கேட்டு விடலாமா என்று யோசித்து, நீங்கள் SM கல்லூரியில் படித்தீர்களா என்று விட்டான். அவன் நின்று, இல்லை, நீ என்ன முயல்கிறாய் என்று புரிகிறது. ஆனால் எனக்கு அதில் எல்லாம் ஆர்வம் இல்லை. எனக்காக உன் நேரத்தை வீணாக்காதே என்று விட்டு சென்றான் அவன். முதலில் அவன் சொல்வது புரியவில்லை நித்யாவிற்கு. புரிந்ததும் ஆத்திரம் வந்தது. இவனிடம் அவன் படித்த கல்லூரி விவரம் தானே கேட்டோம். இவனுக்கு என்ன பெரிய அழகன் என்ற நினைப்பா? அவனை பற்றி அவன் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். நித்யாவை அவன் பின்னால் அலைபவள் என்று எப்படி நினைக்கலாம்? அதுவும் ஒருமையில் பேசி விட்டவல்லவா செல்கிறான். ஆத்திரத்துடன் தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தார். என்ன ஆச்சு என்றான் ரவி. இப்போது அவள் டீம் லீடர் என்று எந்த அலட்டலும் இல்லாமல் புதிதாக வந்தவர்களுடன் இயல்பாக இருப்பவன் ரவி. ஒன்றும் இல்லை ரவி என்று சமாளித்தான். வேலை கொஞ்சம் அதிகம்தான் இருக்கிறது. டென்ஷனாக வேண்டாம். இன்னும் ஓரிரு வாரத்தில் வேலைப்பொழு குறைந்துவிடும். சரியா என்றான். சரி என்று தலையாட்ட, அப்புறம் இன்று போல் லஞ்சை ஸ்கிப் செய்யாதே என்று விட்டு சென்றான். அவனின் அக்கறையான பேச்சு அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அவனுக்கு கீழ் இருப்பவர் எல்லோர் மேலும் எப்போதும் அவர் பார்வை இருந்து கொண்டே இருக்கும். எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவது மட்டுமில்லை, எல்லோரையும் அரவணைத்து வேலை வாங்கவும் தெரியும். எப்போதும் வீடு சென்றால் அலுவலகத்தில் நடந்தவற்றை மறந்து விடுபவள் இன்று லிப்டில் நடந்ததை மறக்க முடியவில்லை. வீட்டிற்கு சென்றதும் அரவிந்த் அனிதாவுடன் நேரம் கழிப்பவள் இன்று தொலைக்காட்சி முன் அமர்ந்தாள். ஏதோ அலைவரிசையை தட்டினாள். ஒரு புதிய படத்தின் காட்சி. கதாநாயகி கதாநாயகன் பின் ஓயாமல் சுற்றுவது போல், கதாநாயகன் என்ன உதாசீனப்படுத்தினால் மீண்டும் அவனை தேடி போவது போல் காட்சி. அதை பார்த்ததும் நித்யாவிற்கு ஆத்திரம் வந்தது. தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு ரிமோட்டை தொப்பென்று சோபாவில் வீசினான். ஆல் ஆர் இடியட்ஸ் என்றான். புத்தகத்துடன் வந்த அரவிந்த், யாரை திட்டுகிறாய்? எல்லாம் இந்த படத்தின் இயக்குனரை. பெண்கள் என்றால் முட்டாள்களா? எப்படி காட்சி அமைத்திருக்கிறான் பார். அரவிந்த் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். சிரிப்பும் வந்தது. இந்த நடிகைக்கும் அறிவே இல்லை. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஏன் ஏற்கிறாள் என்று கூறிக்கொண்டு அறைக்கு சென்றாள். அரவிந்த் பின் தொடர்ந்தான். அவள் சென்று படுக்கையில் அமர்ந்தபடி அருகில் கிடந்த புத்தகத்தை புரட்ட அரவிந்த் மெல்ல கேட்டான். நித்தி, எல்லாம் ஓகேவா? முறைத்து கொண்டு, என்ன ஓகேவா என்று எரிந்து விழுந்தார். இப்போது எதற்கு என் மேல் எரிந்து விழுகிறாய்? சம்பந்தம் இல்லாமல் பெண்களுக்கு கொடி பிடிக்கிறாய். அலுவலகத்தில் ஏதும் பிரச்சனையா என்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று வெளியே சென்று மீண்டும் சோபாவில் அமர்ந்தான். அக்காவுக்கு என்ன ஆச்சு? நீ ஏதும் சொன்னாயா என்றால் இருவரையும் கவனித்து கொண்டிருந்த அனிதா. நான் ஒன்றும் சொல்லவில்லை என்று நித்யாவிடம் மீண்டும் சென்றான். என்ன என்றால் மீண்டும் கோபமாக கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்தான். இன்று ஒரு முட்டாள் என்னை கோபப்படுத்தி விட்டான். என்ன செய்தான் அந்த இடியட்? நான் அவன் பின்னால் சுற்றுவதாக நினைத்து கொண்டான். என்ன என்று சிரிப்பும் ஆச்சரியமாய் கேட்டான். யார் அவன்? உன்னை ஏன் அப்படி நினைத்தான்? அது அந்த மரமண்டையத்தான் கேட்க வேண்டும். ஸ்டூபிட், இடியட், முட்டாள். சரி, அவன் யார்? உன் டீமா? இல்லை, அவன் யாரென்றே தெரியாது. லிஃப்டில் பார்த்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நீ அவனிடம் எதுவும் பேசாமலையா அவன் அப்படி சொல்லி விட்டானா? இப்போது நித்யா ஒரு பெருமூச்சை விட்டாள். அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. எங்கள் கல்லூரியா என்று கேட்டேன். இப்போது அரவிந்துக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. நித்யாவுக்கு இப்போது அரவிந்த் மேல் கோபம் வந்தது. எதற்கு சிரிக்கிறாய்? பின்ன யூத் இடையே பேச்சை தொடர முதலில் சொல்வது
உன்னை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்றுதான். நீ அதையே வேறு விதமாக கேட்டிருக்கிறாய். அதுவும் முன்பின் தெரியாத உன் அலுவலகத்தில் இல்லாத ஒருவனை நீ மடத்தனம் செய்துவிட்டு இங்கே வந்து எல்லோரையும் திட்டுகிறாய். இந்த அரவிந்தோட இது ஒரு தொல்லை. நிலைமையை அலசி ஆராய்ந்து சரியாக விஷயத்தை கண்டுபிடித்து விடுவான். நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஆறுதலாக பேசலாம் என்று இல்லாமல் அவளை கேலி செய்கிறான். அவன் சொல்வது சரியே என்றாலும் நித்யாவுக்கு அவன் சிரிப்பு ஆத்திரத்தை அதிகரித்தது. டேய் ஒன்ன என்று அருகில் இருந்த குசனை எடுத்து அவனை அடித்தான். சரி விடு என்று சிரிப்பை அடக்க முயற்சித்தான். நித்யா அவனை வேகமாக அடித்தார். ஏய் வலிக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்த போது, நித்யா உனக்கு எத்தனை முறை சொல்வது, எதற்கு அவனை அடிக்கிறாய் என்று சுமதி உள்ளே வந்தான். இவன்தான் என்னை சீண்டுகிறான். மீண்டும் அரவிந்த் சிரித்தான். உங்கள் இருவரையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது? சிறு பிள்ளைகளாய் இருந்தபோது ஒருவருக்கொருவர் அமைதியாய் பிரியமாக இருந்தீர்கள். இப்போது என்னடா என்றால் அடித்து கொண்டு விளையாடுகிறீர்கள். நீங்களே இப்படி செய்தால் அனிதா உங்களை பார்த்துதான் கற்றுக்கொள்வாள் என்றாள் அவள். இப்போது இருவரும் ஒன்றும் பேசாமல் அமர்ந்தார்கள். சுமதி அங்கிருந்து சென்றதும் மீண்டும் அரவிந்தை ஒரு அடி அடித்து விட்டுதான் நித்யா சென்றாள்.